அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாம அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல தினம் தினம் தாவேகா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தினம் தினம் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டாண்டா, பொழுது விடிஞ்சா போதும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு தாவேகா ஆட்சியையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் இவனால குறை சொல்லாம இருக்கவே முடியாது, இவனுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்ல அப்படின்னு எல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற சில தாவேகா நண்பர்கள் யோசிக்கலாம், என் மேல கோபப்படலாம், திட்டலாம். அவசரப்படாதீங்க, இந்த காணொலியை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன், அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு மட்டும் சிந்திக்கிற திறன் இருந்தால் நான் சொல்றது அதுல இருக்கிற நியாயம் எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். சரியா? இப்ப வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். நேற்றைக்கு ஒரு செய்தி வந்துச்சுங்க. என்ன செய்தி அப்படின்னா, பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் திட்டப் பணிகள் நிறுத்தம், அதற்கு பதிலாக விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தில் தொழிற்பூங்கா சிப்காட் அமைக்கலாமா என்று அரசு தரப்பில் ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி நேற்றைக்கு வெளியாச்சு. ஒரு விஷயத்தை நாம கவனத்துல வச்சுக்கணும். இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. எந்த ஒரு அரசு இதழையும் இந்த செய்தி வெளியிடப்படல. அரசு துறையான செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை மூலமாக இந்த செய்தி வெளியிடப்படல. சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி செக்ரட்டரியேட்ல தலைமைச் செயலகத்துல இருந்து சோர்ஸ் மூலமா கிடைச்ச செய்தி இது. ஆனா இப்ப வரைக்கும் கூட இந்த செய்தியை எந்த ஒரு அதிகாரியோ அமைச்சரோ மறுக்கவே இல்லை. ஆக இந்த செய்தியில ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இந்த செய்தி மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வைங்க, இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு பாதி செய்திக்காக கட்டாயமாக நாம் தாவேகா ஆட்சியையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதலாக தன்னுடைய கள அரசியலை தொடங்கியதே இந்த பரந்தூர்ல இருந்துதான். அவர் முதலாக களத்துக்கு மக்களை சந்திச்சதும் இந்த பரந்தூர்ல இருந்துதான். கட்சி தொடங்கி 2-3 மாசத்திலேயே பரந்தூர் மக்களை போய் பார்த்து, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இந்த விமான நிலைய திட்டத்தை கைவிடுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாரு. அந்த வாக்குறுதிய இப்ப இந்த செய்தியில குறிப்பிட்ட மாதிரி நிறைவேற்றி இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அதை நாம பாராட்டத்தானே வேணும். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, கடந்த 20 நாட்களாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா, அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்னா இருக்கு, ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யற செயல் எல்லாம் வேற ஒன்னா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போது நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லா மக்களுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு யார் யாரெல்லாம் 2 மாசத்துல 500 யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. யார் யாரெல்லாம் 2 மாசத்துல 500 யூனிட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 100 யூனிட் மின்சாரம் மட்டும்தான் இலவசம் அப்படின்னு மாத்தி பேசுறாரு. அதே மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போது அவருடைய பரப்புரை வாகனத்தோட மேல ஏறி விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய மொத்த கடனையும் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கிறாரு? யார் யாரெல்லாம் 50,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்களோ அந்த தொகை மட்டும்தான் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு பதிலாக யார் யாரெல்லாம் 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்களோ அவங்களோட கடன்ல இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு மாத்தி பேசுறாரு. சோ இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதுனால தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்மால முழுமையா நம்ப முடியல. அவர் மட்டும் இந்த செய்தியில சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முழுமையா கைவிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை பாராட்டி ஒரு காணொலியே போடலாம். ஏன்னா அந்த ஊர் மக்கள் பட்ட துன்ப துயரங்கள் வேதனைகள் சொல்லி மாளாது.
அவங்களோட சிரமங்களை அளவிடவே முடியாது. கடந்த 5-6 ஆண்டுகளாக இந்த விமான நிலையத்தை எதிர்த்து அவங்க எப்படியெல்லாமோ போராடி பார்த்துட்டாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த ஊர் மக்கள் மொத்தமாகவே தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. யாருமே ஓட்டு போடல. என்னுடைய நினைவு மட்டும் சரியா இருந்தா இந்த சட்டமன்ற தேர்தலையும் அந்த ஊர் மக்கள் மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக ஊரை காலி பண்ணிட்டு நாங்கெல்லாம் போய் ஆந்திராவில் குடியேறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சில பேர் அந்த முயற்சியிலையும் இறங்கினாங்க. இப்படி விதவிதமா போராடி பார்த்தும் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக அரசு அந்த ஊர் மக்களோட கோரிக்கையை காது கொடுத்து கேட்கவே இல்லை, ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த ஊர் மக்களை ஒரு திறந்த வெளி சிறையில அடைச்சிட்டாங்க. வெளியில இருந்து யாருமே அந்த ஊருக்குள்ள சுலபத்துல போயிடவே முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த ஊர் மக்களை போய் பார்க்கவே முடியாது. இப்படி அந்த ஊர் மக்களை திறந்த வெளி சிறையில அடைச்சி சொல்லொன்னா துயரத்திற்கு ஆட்படுத்திய திமுக அரசை இன்னைக்கு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு விஜயை கொண்டு வந்து ஆட்சியில அமர வச்சிருக்கிறாங்க. அவராச்சும் அந்த மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியில வந்த மாதிரி அந்த விமான நிலைய திட்டத்தை கைவிட்டுட்டாரு அப்படின்னா நிச்சயமா அதை பாராட்டத்தானே வேணும். பார்க்கலாம் அவரு செய்யறாரா இல்லையா அப்படிங்கிறத. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் விமான நிலைய திட்டப்பணிகளை கைவிடுறோம் அப்படின்னு சொல்ற தாவேக அரசு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, நாங்க விமான நிலையத்தை வரவிட மாட்டோம், அதுக்கு பதிலா இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாயிகள் கிட்ட இருந்து ஒரு 1700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறோம். அதை என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த நிலத்துல நாங்க சிப்காடு தொழிற்பூங்காவை கொண்டு வரோம் அப்படின்னு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் உன்னை துப்பாக்கியில சுட்டு கொலை பண்றதுக்கு பதிலா கத்தியாலேயே குத்தி குத்தி கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விமான நிலைய திட்டத்தை எதுக்காக அந்த ஊர் மக்கள் எதிர்த்து போராடினாங்க? நாங்க எங்களுடைய விவசாய நிலத்தை விட்டு தர மாட்டோம், இங்க விமான நிலையம் வந்தா விவசாய நிலம் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், எங்களுடைய வாழ்வாதாரமும் மொத்தமா இல்லாம போயிரும் அப்படின்னு தான் அந்த ஊர் மக்கள் அந்த திட்டத்தையே எதிர்த்து போராடினாங்க. இப்ப விமான நிலையத்திற்கு பதிலாக சிப்காடை கொண்டு வந்தா மட்டும் என்ன விவசாய நிலமோ நீர்நிலைகளோ பாதிக்கப்படாம பாதுகாப்பா இருக்குமா? இப்படிப்பட்ட ஐடியா எல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்கிறது? கேனத்தனமா இல்ல? அதனால தான் சொன்னேன், கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாம அப்படின்னு. இப்ப புரியுதா ஏன் இந்த பழமொழியை சொன்ன அப்படின்னு? இதை கேட்டா நேற்றைக்கு சில தாவேகா நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒன்னும் திமுக அரசு மாதிரி 5000 ஏக்கர்ல விமான நிலையம் எல்லாம் கட்டலையே, 1700 ஏக்கர்ல சிப்காடு தான் கட்டுறோம், இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அடராமா, தாவேகா நண்பர்களே, அருள் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காரு. அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவர்தான் தாவேகா கட்சி சார்பாக திருவண்ணாமலை தொகுதியில போட்டி போட்டவர், உங்களுடைய வேட்பாளர். அவரை கடந்த காலத்துல திமுக அரசு குண்டர் சட்டத்துல கைது பண்ணி சிறையில் அடைச்சது. ஒரு விவசாயிய குண்டர் சட்டத்துல கைது பண்ணிச்சு திமுக அரசு. ஏன்னு தெரியுமா? செய்யாறு பக்கத்துல மேல்மா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த விவசாய நிலங்களையும் கையகப்படுத்தி தொழிற்பூங்கா சிப்காடு அமைக்கலாம் அப்படின்னு திமுக அரசு முயற்சி பண்ணுச்சு. அதை அருள் ஆறுமுகம் அந்த ஊர் மக்களை எல்லாம் திரட்டி எதிர்த்து நின்று போராடினாரு. இதுக்காகத்தான் அவர் மேல குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைச்சது திமுக அரசு. விவசாய நிலத்துல சிப்காடு வந்தாலும் சரி, விமான நிலையம் வந்தாலும் சரி, ரெண்டுமே விவசாயத்திற்கு பாதிப்பு தான், நீர்நிலைகளுக்கு பாதிப்பு தான். புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்படியெல்லாம் கெட்ட கேவலமா ஆலோசனை நடத்தாதீங்க, திட்டம் போடாதீங்க. அடுத்த முக்கியமான செய்தி, அதையும் நாம கட்டாயம் பார்த்தே ஆகணும். மேகதாது பகுதியில அணை கட்ட கர்நாடக அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அதை பத்தி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ரொம்ப ஆணவமா பேட்டி கொடுத்திருந்தாரு. வர ஜூன் 1ஆம் தேதி அவர் தான் கர்நாடகாவோட முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறாரு. இப்ப டி.கே. சிவகுமாரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் விஜயோட பதில் என்ன? முதலமைச்சரை கேள்வி கேட்டா அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் பதில் சொல்றாரு, ஒரு காலத்திலையும் நாங்க மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம், கர்நாடக அரசு அணை கட்ட விடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சி.டி.ஆர். நிர்மல்குமார் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சி.டி.ஆர். நிர்மல்குமார் எந்த துறைக்கான அமைச்சர்? மின்வாரிய துறைக்கான அமைச்சர்.
நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாரு? அவர் இல்ல பதில் சொல்லி இருக்கணும். அவர் இல்லைன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லாம எதுக்காக சிடிஆர் இதற்கெல்லாம் பதில் சொல்றாரு? சிடிஆர் என்ன விஜய்க்கும் ஆனந்துக்கும் மவுத் பீஸா? அவங்களுக்கு பதிலா இவர் தான் பேசுவாரா? என்ன கதை இது? அன்பு மக்களே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருபோதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக பேசவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? இன்னும் அவருடைய ஜனநாயகன் படம் வெளியாகல. ஒருவேளை அவரு டி.கே. சிவகுமாரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாச்சும் பேசிட்டாருன்னு வைங்க, அவருடைய ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடாது. கர்நாடகாவில் ஓடலை அப்படின்னா அங்கிருந்து வர வருமானம் பாதிக்கப்படும். சோ தன்னுடைய திரைப்படத்தின் வருமானத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். பேர்பட்ட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க மக்களே, பெருமைப்பட்டுக்கோங்க. இப்படிப்பட்டவருக்குத்தான் நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு பெருமைப்பட்டுக்கோங்க. காட்டு கத்தா கத்தம், தெரு தெருவா இறங்கி போராடணும். எங்களை எல்லாம் துச்சமா மதிச்சு குப்பையில தூக்கி போட்டுட்டீங்கல்ல, அதை நினைக்கும் போதெல்லாம் இன்னைக்கும் மனசு வலிக்குது. எது எப்படியோ நீங்க ஓட்டு போட்டதற்கான பலாபலனையும் பாவ புண்ணியத்தையும் நாங்களும் சேர்ந்தே தான் அனுபவிக்கணும். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா எங்களை கூப்பிடாதீங்கம்மா, போங்க உங்களுடைய முதலமைச்சரையே கேட்டுக்கோங்க. கர்நாடக அரசு மட்டும் மேகதாதுல அணை கட்டிடுச்சு அப்படின்னா காவிரி டெல்டா பகுதி பாலைவனமா மாறிடும். சரியா? பார்க்கலாம் நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறாரா அப்படின்னு. திட்டத்தை தடுத்து நிறுத்துறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் வாயை திறந்து நான் மேகதாதுல அணை கட்ட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.